அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 12/4/2023 யூனுஸ் தப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 20, அத்தியாயம் 10 தப்சீர். நபியே, உம்முடைய இறைவனான அவன் வளம் மிக்கவன். அவன் நாடினால் அவர்கள் கோருவதை விடவும் மேலான சூளைகளை உமக்கு ஏற்படுத்துவான். அவற்றுக்கு இடையே நதிகள் பாயும். மேலும் உமக்கு மாளிகைகளையும் அவன் அமைப்பான் என்று கூறுகின்றது. மற்றொரு வசனத்தில், அவர்கள் கோரியபடி அற்புத சான்றுகளை அனுப்ப நமக்கு தடையாக இருப்பதே அவர்களுடைய முன்னோர்கள் அவற்றை பொய் என கூறியதுதான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுவதன் கருத்தாவது, என் படைப்புகளின் விஷயத்தில் எனது நடைமுறை என்னவென்றால், அவர்கள் கேட்பதையெல்லாம் நான் கொடுத்தால் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக மாற வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு விரைவாகவே தண்டனை அளித்து விடுவேன். இந்த அடிப்படையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பின்வரும் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ள உரிமை அளித்தான். ஒன்று, இறை மறுப்பாளர்கள் கோரிய சான்றுகளை அவர்களுக்கு நான் வழங்கினால் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு விரைவில் தண்டனை வழங்குவேன். 2, அவர்களது போக்கிலேயே அவர்களை விட்டு திருந்த அவர்களுக்கு அவகாசம் அளிப்பேன். இவ்விரண்டில் அவர்களுக்கு அவகாசம் அளிப்பதையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இவ்வாறு தான் அவர்கள் விஷயத்தில் ஒன்றுக்கு பலமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள். இதனால்தான் இறை மறுப்பாளர்களின் கோரிக்கைகளுக்கு பின்வருமாறு பதில் அளிக்கும்படி தன் தூதருக்கு அல்லாஹ் இங்கு வழிகாட்டுகின்றான். மறைவானவை அனைத்தும் அல்லாஹுக்கே உரியவை, அதாவது எல்லா அதிகாரங்களும் அல்லாஹுவுக்கே உரியவை. அவனே அனைத்தின் முடிவுகளையும் அறிவான். எனவே காத்திருங்கள், உங்களுடன் சேர்ந்து நானும் காத்திருக்கின்றேன். அதாவது, நீங்கள் கோரிய அற்புதங்களை கண்கூடாக காணாதவரை நீங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டீர்கள் என்றால், என் விஷயத்திலும் உங்கள் விஷயத்திலும் அல்லாஹ்வின் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருங்கள். இறை மறுப்பாளர்கள் அற்புதங்களை கோரியது நல்வழி பெறுவதற்கும் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்வதற்கும் தான் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களின் கோரிக்கைகளை அவன் ஏற்றிருப்பான். ஆனால் அவர்கள் பிடிவாதத்திற்காகவும் வீம்புக்காகவுமே கேட்கின்றார்கள். அகந்தையின் காரணமாக அவர்களில் யாரும் இறை நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை என்பதை அல்லாஹ் அறிந்ததால்தான் அவர்களை அவர்களது சந்தேகத்திலேயே நீடிக்க விட்டுவிட்டான். எத்தனை சான்றுகளை அவர்கள் கண்டாலும் அவர்களுக்கு நம்பிக்கை வரப்போவதில்லை என்பதை வேறு வசனங்களிலும் உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் அவர்களுக்கு வானத்தின் ஒரு வாயிலை திறந்துவிட்டு அதன் வழியாக அவர்கள் ஏறி சென்றாலும் எங்கள் பார்வைகள் மங்கிவிட்டன, இல்லை நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட மக்களாகிவிட்டோம் என்றே அவர்கள் கூறுவார்கள். வானத்தின் துண்டொன்று கீழே விழுவதை அவர்கள் பார்த்தாலும் அது ஓர் அடர்த்தியான மேகம் என்றே கூறுவார்கள். நபியே, காகிதத்தில் எழுதப்பெற்ற ஒரு புத்தகத்தை நாம் உமக்கு அருளியிருந்து அதை அவர்கள் தம் கரங்களால் தொட்டு பார்த்து இருந்தால் கூட அப்போதும் இது தெளிவான சூனியமே அன்றி வேறில்லை என்றே இறை மறுப்பாளர்களான அவர்கள் கூறியிருப்பார்கள். ஆக இவர்களை போன்றோரின் கோரிக்கைகளை ஏற்பதால் எவ்வித பயனும் ஏற்பட போவதில்லை. ஏனெனில் அவர்களின் கோரிக்கை பிடிவாதத்தையும் வீம்பையும் மையமாக கொண்டதாகும். அவர்களிடம் பெருகியுள்ள குற்றங்களும் சீரழிவுமே இதற்கு காரணம். எனவேதான் நீங்களும் காத்திருங்கள், நானும் உங்களுடன் காத்திருக்கிறேன் என்று விடையளிக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.